வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ள போகலாம். சென்னையின் பரபரப்பான மாலை நேரம். மெரினா கடற்கரையின் ஓரத்தில் இருந்த அந்த சிறிய காஃபி இப்போதும் போல காஃபி வாசனையோடும் மெல்லிய இசையோடும் இயங்கிக் கொண்டிருந்தது. ஜன்னல் ஓரம் அமர்ந்து மழையை பார்த்து கொண்டிருந்தான் ஆகாஷ். அவன் ஒரு புகைப்பட கலைஞர். அவனது கேமராவை விட அவனது கண்கள் உலகத்தை அழகாக பார்க்கும். அன்று ஏனோ அவன் மனம் ஒரு தேடலில் இருந்தது. அப்போதுதான் அந்த பெண் உள்ளே நுழைந்தாள். பெயர் நிலா. நனைந்திருந்த குடையை மடித்து வைத்துவிட்டு தன் சுடிதாரில் ஒட்டியிருந்த மழை துளிகளை தட்டிவிட்டபடி சுற்றுமுற்றும் பார்த்தாள். எல்லா இடங்களும் நிரம்பி இருக்க ஆகாஷ் அமர்ந்திருந்த மேஜையில் மட்டும் ஒரு நாற்காலி காலியாக இருந்தது. தயக்கத்துடன் நெருங்கியவள், எஸ்கியூஸ் மீ, இங்க உட்காரலாமா என கேட்டாள். ஆகாஷ் நிமிர்ந்து பார்த்தான். அவளது கண்களில் தெரிந்த அந்த தெளிவும் முகத்தில் இருந்த அந்த அமைதியும் அவனை ஒரு நிமிடம் இமைக்க மறக்கச் செய்தது. நிச்சயமாக, உட்காருங்க என்றான் புன்னகையுடன். அடுத்த அரை மணி நேரம் அமைதியாக கழிந்தது. நிலா ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தாள். ஆகாஷ் அவளை தெரியாமல் புகைப்படம் எடுக்க நினைத்தான். ஆனால் அவளது தனிமையை சிதைக்க விரும்பவில்லை. திடீரென நிலா கேட்டாள், ஏன் என்னையே பார்க்குறீங்க? ஆகாஷ் திடுக்கிட்டான். அது நீங்க வாசிக்கிற அந்த புத்தகத்தோட தலைப்பு மௌனத்தின் மொழி. ஆனா உங்க முகம் அதை விட அதிகமா பேசுற மாதிரி இருந்தது, அதான். நிலா சிரித்தாள். அந்த சிரிப்பு மழையை விட குளிர்ச்சியாக இருந்தது. அன்று ஆரம்பித்தது அந்த உரையாடல். இருவருமே தங்களுக்குள் இருந்த கலை, கனவு, தனிமை என அனைத்தையும் பகிர்மாறிக்கொண்டனர். நாட்கள் வாரங்களாயின. அவர்கள் அடிக்கடி அதே கஃபேயில் சந்தித்தனர். கஃபேயில் மெல்லிய இளையராஜா இசை பின்னணியில் ஒலித்து கொண்டிருந்தது. வெளியே மழை சற்று ஓய்ந்து செடிகளில் இருந்து சுட்டும் நீர்த்துளிகள் மட்டும் ஜன்னல் கண்ணாடியின் தாளமிட்டன. ஆகாஷ் மெதுவாக தன் இருக்கையில் நிலாவிற்கு இன்னும் நெருக்கமாக நகர்ந்தான். அவன் அவளுக்கு மிக அருகில் வந்ததும் நிலாவிற்குள் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. அவளது இதயம் முன்னெப்போதையும் விட வேகமாக துடிக்கத் தொடங்கியது. நிலா என அவன் மிக மெல்லிய குரலில் அழைத்தான். நிலா நிமிர்ந்து அவனை பார்த்தாள். ஆகாஷின் கண்கள் அன்று ஏதோ ஒரு காந்த சக்தியோடு அவளை ஈர்த்தன. அவன் மெதுவாக தன் கையை நீட்டி நிலாவின் நெற்றியில் சரிந்து கிடந்த அந்த ஒற்றை சுருள் கூந்தலை மென்மையாக தள்ளி காதோரம் ஒதுக்கினான். அவனது விரல்கள் அவளது கன்னத்தில் லேசாக பட்டதுதான் தாமதம். நிலாவுக்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. அவள் சட்டென தன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். அவளது கண்கள் ஆப்பிள் பழத்தை போல சிவந்து போயின. ஏன் என்ன அப்படி பார்க்குறீங்க என தடுமாற்றத்துடன் கேட்டாள் நிலா. அவளது குரலில் ஒரு நடுக்கம் தெரிந்தது. ஆகாஷ் புன்னகைத்தான். இந்த உலகத்துல எத்தனையோ அழகான விஷயங்களை படம் பிடிச்சிருக்க நிலா. ஆனா இந்த நிமிஷம் உன் முகத்துல தெரிகிற இந்த வெக்கம் இருக்கே, இத எந்த கேமராவாலையும் சிறைப்பிடிக்க முடியாது. இது அவ்வளவு அழகு. நிலா தன் இதழ்களை கடித்து கொண்டு சிரிப்பை அடக்க முயன்றாள். அவளது கைகள் மேசையை விருப்பை தன்னிச்சையாக தேய்த்து கொண்டிருந்தன. ஆகாஷ் விடவில்லை. அவளது அந்த பதற்றமான கையின் மேல் தன் அகலமான கையை மென்மையாக வைத்தான். அந்த தொடுதல் நிலாவை அப்படியே உறைய வைத்தது. அவளது விரல்கள் அவனது கைக்குள் அடங்கியிருந்தன. நிலா, உன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். எனக்குள்ளேயும் அதே மௌனம்தான் பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம இன்னும் ஒரு வார்த்தை கூட காதலை பற்றி பேசிக்கல. ஆனா
இந்த 10 நிமிஷத்துல உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு 1000 கவிதை சொல்லுது என்றான் ஆகாஷ். நிலா மெதுவாக தலையை உயர்த்தி அவன் கண்களை பார்த்து, எனக்கு பயமா இருக்கு ஆகாஷ். இந்த நிமிஷம் இப்படியே நின்னுடாதுன்னு தோணுது. உங்க கூட இருக்கும்போது என்னையே நான் மறந்துடுறேன். அவன் அவளது கையை இன்னும் சற்று அழுத்தமாக பற்றி கொண்டான். பயப்படாத நிலா, இனி உன் நிழலா நான் இருப்பேன். உன் வெக்கத்துக்கு சொந்தக்காரன், உன் சிரிப்புக்கு காரணமா நான் மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் கண்களில் தெரிந்த அந்த உண்மையான காதலை கண்டாள். அந்த சிறிய காஃபே மேஜைக்கு அடியில் ஒரு புதிய உலகம் பிறந்தது போல இருந்தது. நிலா மெதுவாக தன் தலையை ஆகாஷின் தோளில் சாய்த்து கொண்டாள். அந்த 10 நிமிடங்களில் அவர்கள் பேசிய வார்த்தைகள் குறைவுதான். ஆனால் அவர்கள் பரிமாறிக்கொண்ட உணர்வுகள் ஆயுள் முழுக்க பேசும் அளவிற்கு ஆழமாக இருந்தன. அவன் அவளுக்காக பிடித்த புகைப்படங்கள், அவள் அவனுக்காக எழுதிய கவிதைகள், இருவரும் சேர்ந்த நனைந்த மழையோர நடைபயணங்கள். ஒரு நாள் ஈச்சம்பாக்கம் கடற்கரையில் அமர்ந்திருந்த போது ஆகாஷ் கேட்டான், நிலா, வாழ்க்கை முழுக்க இதே மாதிரி என் கேமரா லென்ஸ் வழியா உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது. இது காதல் தானா? நிலா அவனது கைகளை பிடித்து கொண்டு சொன்னாள், காதலுங்கிறது வார்த்தை இல்லை ஆகாஷ், அது ஒரு உணர்வு. அந்த உணர்வை நான் உன் கூட இருக்கும்போது ஒவ்வொரு நொடியும் உணர்றேன். ஏன் அப்படி பார்க்கிறேன் என்று நிலா மெல்லிய குரலில் கேட்டாள். அவளது அந்த குரலில் ஒருவித காந்தம் இருந்தது. நிலா, உன்னை பார்க்குற ஒவ்வொரு முறையும் புதுசா ஒரு கவிதை பிறக்கிற மாதிரி இருக்கு. உன் கண்ணில் தெரிகிற அந்த அமைதி இருக்கே, அது உலகத்தோட எல்லா சத்தத்தையும் அடைக்கிடுது என்றான் ஆகாஷ். அவள் கண்களை ஊடுருவி பார்த்தபடி. நிலாவின் கண்கள் லேசாக சிவந்தன. நாட்கள் செல்ல செல்ல அவர்களின் காதல் ஒரு அழகான நதியை போல நிதானமாகவும் ஆழமாகவும் ஓடியது. ஒரு நாள் இரவு கடற்கரையின் அலைகளின் ஓசை ரசித்தபடி இருவரும் மணலில் அமர்ந்திருந்தனர். நிலா ஆகாஷின் தோளில் சாய்ந்து கொண்டாள். ஆகாஷ், என்னை தொடச்சிடுவியா என ஏதோ ஒரு பயத்தில் கேட்டாள் நிலா. அவன் அவளது விரல்களை தன் விரல்களோடு கோர்த்து கொண்டான். நிலா, இந்த கடல் அலைகள் எப்படி தரையை தேடி திரும்ப திரும்ப வருதோ அப்படிதான் நான் எங்க போனாலும் உன்கிட்ட தான் வந்து சேருவேன். உன் மூச்சு காற்று என் மேல படுற வரைக்கும் எனக்கு மரணமே கிடையாது என்று அவள் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். அந்த நிமிடம் அங்கே மௌனம் மட்டுமே நிலவியது. ஆனால் அவர்களின் இதய துடிப்பு ஒன்றுக்கொன்று ரகசியம் பேசிக்கொண்டது. ஆனால் எல்லா காதல் கதையிலும் ஒரு சவால் இருக்குமே. நிலாவின் தந்தை அவளுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார். நிலாவின் வீட்டில் மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருவரின் மகனை திருமணம் செய்ய வற்புறுத்தினர். ஆகாஷின் பொருளாதார நிலை அவர்களுக்கு ஒரு தடையாக தெரிந்தது. நிலா ஒரு நாள் அழுது கொண்டே ஆகாஷை சந்தித்தாள். உன்னை விட்டுட்டு என்னால வாழ முடியாது ஆகாஷ், ஆனா அப்பாவையும் என்னால காயப்படுத்த முடியல. ஆகாஷ் அவளது கண்ணீரை துடைத்து விட்டு சொன்னான், காதலுங்கிறது ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சு இழுக்கிறது இல்லை நிலா, ஒருத்தருக்காக ஒருத்தர் உயர்ந்து நிற்கிறது. உன் அப்பா என்ன வெறுக்கல, உன் எதிர்காலத்தை பத்தி பயப்படுறாரு. அந்த பயத்தை போக்க வேண்டியது என் பொறுப்பு. அடுத்த ஒரு வருடம் ஆகாஷ் ஓய்வில்லாமல் உழைத்தான். சர்வதேச அளவில் சிறந்த புகைப்பட கலைஞனுக்கான விருதை வென்றான். அவன் எடுத்த நிலாவின் ஒவ்வொரு புகைப்படமும் ஒரு கதையை சொல்லியது. அந்த படங்களில் இருந்த நிலாவின் மகிழ்ச்சி அவளது தந்தை இதயத்தை அசைத்து பார்த்தது. என் மகளை இவ்வளவு அழகாக பார்க்கின்ற உன்னை விட சிறந்த மாப்பிள்ளை அவனுக்கு கிடைக்க மாட்டான் என அவர் மனதார ஆசீர்வதித்தார். திருமண நாள் வந்தது. சென்னை கடற்கரை ஓரத்தில் இருந்த ஒரு அழகிய மண்டபத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சூழ விழா களை கட்டியது. நிலா சிவப்பு நிற பட்டு புடவையில் கைகளில் மருதாணி மணக்க தேவதையாய் மேடைக்கு வந்தாள். ஆகாஷ் வெண்ணிற பட்டு வேட்டியில் அவளுக்காக காத்திருந்தான்.
மேளதாளங்கள் முழங்க நாதஸ்வர இசை விண்ணை தொட்டது. சரியான முகூர்த்த நேரத்தில் ஆகாஷ் நிலாவின் கழுத்தில் அந்த மஞ்சள் கயிறை கட்டினான். நிலா கண்களை மூடி அந்த புனிதமான தருணத்தை அனுபவித்தாள். அவன் 3 முடிச்சுகளை பூட்டும் போது அவளது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. இனி நீ வெறும் நிலா இல்லை, என் உயிர் என ஆகாஷ் அவள் காதில் ரகசியம் பேசினான். திருமணம் முடிந்து அன்றிரவு இருவரும் தங்கள் புதிய வீட்டின் பால்கனியில் நின்று நிலவை பார்த்து கொண்டிருந்தனர். அன்னைக்கு அந்த கஃபேயில் மழை பெய்தது. இன்னைக்கு நம் வாழ்க்கையில் சந்தோஷம் மழை பெய்யுது என்றாள் நிலா. ஆகாஷ் அவளை இறுக அணைத்து கொண்டான். இந்த காதல் காலத்துக்கு அழியாத நிலா. நம் வாழ்ற ஒவ்வொரு நொடியும் ஒரு அழகான புகைப்படமா என் இதயத்துல பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். வெளியே நிலவு பிரகாசமாக இருந்தது, அவர்களை வாழ்த்துவது போல. உப்புக்காற்றின் ஈரப்பதத்தில் உன் ஒற்றை சுருள் கூந்தல் ஊஞ்சலாட என் கேமரா தேடும் பேரழகெல்லாம் உன் நாணம் சிந்தும் முகத்தில் வந்து தஞ்சம் புகுந்ததே. மணல் துகள்கள் நம் பாதம் நினைக்க, மனத்துகள்கள் உன்னோடு கை கோர்க்க, பேசாத வார்த்தைகள் 100 இருந்தாலும் உன் விரல் தொட்ட ஸ்பரிசத்தில் உலகம் உறைந்து போனதே. அலைகள் கரைக்கு வந்து திரும்புவது போல என் காதல் உன்னை தீண்டி மீண்டும் இருக்கிறது. கடல் வானை சந்திக்கும் அந்த தொடுவானம் போல காலம் முழுதும் உன் மடியில் தலை சாய துடிக்கிறது. மீண்டும் ஒரு மழைக்காலம், அதே கஃபே. ஆனால் இன்று நிலா அங்கே தனியாக வரவில்லை. ஆகாஷின் கைகளை பிடித்தபடி வந்தாள். அன்னைக்கு இதே இடத்துல நம்ம முதலா சந்திச்சோம், ஞாபகம் இருக்கா என்றாள் நிலா. ஆகாஷ் அவளை அணைத்தபடி, அன்னைக்கு உன் கூட நனைஞ்சிருந்தது, இன்னைக்கும் என் வாழ்க்கை உன்னால நினைச்சிருக்கு என்றான். வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. உள்ளே 2 மனங்கள் காதலால் நனைந்து கொண்டிருந்தன. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க நமது அவள் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருங்கள். நன்றி.